அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய ஈமான் கொண்ட அந்த முக்மீன்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களோடும் குறிப்பாக நம் அனைவரோடும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ரமலானுடைய 2வது ஜும்ஆவில் நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே அதிகமான நன்றிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர். மாதங்களில் சிறந்தமான ரமலானுடைய மாதத்திலும் நாட்களில் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமையிலும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரங்களில் இந்த நேரமும் ஒன்று. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹுத்பாவில் மிம்பர் படியில் பயான் நிகழ்த்தக்கூடிய அதற்கும் அவங்களுடைய ஜும்மாவுடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்களால் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படியான தருணத்திலையும் அந்த நேரத்திலையும் நம்ம இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், இனி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய சில நாட்களிலும் இதைவிட அதிகமாக இக்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ரமலானை நல்ல பொழுதாக நல்ல உனக்கு பிடித்தமான அமல் செய்து நல்ல முறையில் நிறைய நன்மைகளையும் உனது பொருத்தத்தையும் பெற்ற மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்கின்ற உன்னதமான அந்த இரவை அடைந்து பல மாதங்கள் ஆயிரம் மாதங்களை விட நின்று வணங்கக்கூடிய அந்த சிறப்பையும் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் ஓதிய திலாவத், நாம் செய்த அனைத்து இபாதத் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா முழுமையாக கபூல் செய்து ரய்யான் என்கின்ற சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் சலாமத்தோடு நுழைவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நரகத்தை அணைக்கும் கண்ணீரை குறித்து நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். நரகத்துடைய நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி எதற்கு இருக்கிறது அப்படின்றால் நாம் விடக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீருக்கு உண்டு. சுப்ஹானல்லாஹ். அது என்ன கண்ணீர், எது சம்பந்தப்பட்டதாக இருக்கணும்? துன்யாவுக்காக அழுகுவதா, இல்லை ஆகிரத்துக்காக அழுவதா, இல்லை எதை நினைத்து அழுவது? எந்த அழுகையை அல்லாஹு தஆலா உடனே கபூல் செய்து கொள்வான்? அந்த அழுகையுடைய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல வெகுமதி பெற்றது என்று நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நரகத்துடைய நெருப்பை அணைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அப்படிதானே? ஏன்னா அல்லாஹு தஆலா 3000 ஆண்டுகள் நரகத்தை நெருப்பூட்டி மீண்டும் எரிக்க செய்து அந்த ஹவாரியுன்கள் என்று சொல்லக்கூடிய நரகத்தை மூட்டக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா ஒரு மலக்குகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவங்க அவ்வளவு ஆரவாரத்தோடு நரகத்துடைய நெருப்புகளை மூட்டி கொண்டிருப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹு தஆலா தினமும் இந்த கோடை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சியில வரும்பொழுது அவ்வளவு ஒரு வெப்பத்தை நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2-3 நாட்களா அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு சீர்தோஷமான ஒரு அழகான ஒரு நிகழ்வா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படியே நீடித்திருந்தா ரொம்ப நல்லா ஹைரா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, இருந்தாலும் கோடை காலம் என்று வரும் பொழுது அதனுடைய வெப்பத்தையும் அதனுடைய உஷ்ணத்தையும் தாங்க முடியாத சில மக்கள் நம்ம இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் என்ன? அந்த நரகம் மூச்சு விடுமா? அந்த மூச்சு விடக்கூடிய வெப்பத்தின் ஒரு பகுதி தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வெப்பமா நமக்கு இறக்கி கொடுக்கிறான். மஆதல்லாஹ். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அப்படியான நரகத்தின் அந்த கோர நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு சொட்டு கண்ணீருக்கு உண்டா? ஒரு சொட்டு கண்ணீருக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுதான், நீங்கள் குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுவுங்கள். குறைவாக சிரிங்க, அதிகமாக அழுங்க. ஏன் எதுக்கு அதிகமாக அழ சொல்றான்னு அல்லாஹ்? அதிகமாக அழத்தான் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இது அழுகை என்பது ஏதோ ஏன்னா மனிதனுக்கு அழுகைகள் பல விதமா வரும். கவலையை கொண்டு அழுகை வரும், ஆனந்த கண்ணீர் வரும், பிரிவை நினைத்து அழுகை வரும்,
உடல்ல ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அழுகை வரும். இப்படி அழுகைகள் பலவிதமா இருக்கு. நடிப்புக்கு கூட நம்ம நினைச்சு சில நேரம் அழுது கொண்டு இருப்போம். ஆனால் ஒரு முக்மீனுடைய அழுகை எதை குறித்து இருக்க வேண்டும்? ஒரு 5 அழுகையை குறித்து நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா அல்லாஹு தஆலா சொல்றா சூரா நஜ்ம்ல கடைசி வசனத்துல இது வரும். என்ன அர்த்தம்? அவனே உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அவனே உங்களை அழவும் வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சிரிப்பு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டனோ, சந்தோஷமா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படிதானே? ஆனா அழுகை என்பது நம்ம நினைச்சோம்னா அது எதுக்கு? நம்ம சும்மா தேவையில்லாத அழுகைகள் நிறைய இருக்குது. ஆனா அழக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்துல நம்ம நினைத்து அழுதோமையானால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் சுப்ஹானல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை அணைத்தே தீரும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் அழகா சொல்லுவாங்க, 2 கண்களை நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. 2 கண்களை. அது என்ன 2 கண்கள்? ஒன்று, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைத்து அழக்கூடிய கண்களை நரக நெருப்பு தீண்டாது. இரண்டாவது, போர்க்களத்துல இருக்கக்கூடிய அந்த போராளிகளுடைய அந்த, அதாவது போர் எல்லை இல்ல அந்த எல்லையை காப்பாற்றக்கூடிய, எல்லைக்கு பாதுகாப்பா நிப்பாங்க இல்லையா, அந்த எல்லை காவலாளிகள் அதாவது தூங்காம இரவு நேரத்துல எதிரிகள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பா நிப்பாங்க இல்லையா, ராணுவ வீரர்கள் போல, அவர்களுடைய கண்களை என்ன செய்யாதான் நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி பசுவுடைய மடுவில் மீண்டும் பால் சென்று சேராதோ அதே போல அல்லாஹுவால் நினைத்து அழுத கண்கள் நரக நெருப்பை எப்பொழுதும் சென்று அடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் 2 துளிகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 துளிகள், நீர் துளிகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நினைத்து அழக்கூடிய கண்ணீர் துளிகள். இரண்டாவது, அவனுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய சுஹதாக்களுடைய இரத்த துளிகள். சுப்ஹானல்லாஹ். அந்த 2 துளிகளுக்கு அவளுக்கு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு ஒரு வெகுமதியை நமக்கு பெற்றுத்தரும். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்மீனுடைய அழுகை எதுக்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்று, முதல் இது என்னன்னா, எதுக்கு அழுகிறோமோ இல்லையோ ஒரு முக்மீன் பாவத்தை நினைத்து அதிகமாக அழுவான். சுப்ஹானல்லாஹ். பாவத்தை நினைத்து அதிகமாக அழுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய தௌராத் வேதத்தை படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். படிச்சு கொண்டு இருக்கும் பொழுது, யா அல்லாஹ், இது என்ன நியாயம்? ஒரு நல்லவன் அழைத்தால் லப்பைக் யா அபுதி என்று ஒரு முறை நான் இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு நீ சொல்ற, ஆனா ஒரு பாவி அழைத்தால் 3 முறையா லப்பைக் யா அபுதி, இதோ வந்து விட்டேன் அடியானே, இது என்ன நியாயம்? ஏன் நல்லவன் உனக்கு எவ்வளவு பிடிச்சமான நெருக்கத்தை தரக்கூடிய அமல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு பாவி உன்னை நிராகரித்து விட்டான், உன்னுடைய மார்க்கத்தில் புதுவிதமான விதத்தை புகுத்தி விட்டான், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு அழகான பதில் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அதை படிக்கும் போதெல்லாம், அதை கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுது உண்மைக்கு. ஏன்னா நல்லவன் எதனாலனா, நல்லவன் அவன் செஞ்ச நன்மையை வச்சு வாங்க சொல்றாங்களா, இப்பதான் அல்லாஹு தாலா சொல்லுவான், ஒரு நல்லடியான், ஒரு நல்லவன் அவனுடைய நன்மையை கொண்டு என்னை அழைத்தால், அல்லாஹ்வை அழைத்தால் நான் நல்லவனா இருக்கிறேன், அதனால எனக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையின் மீது ஆதரவு வைத்து அழைக்கிறான். ஆனால் ஒரு பாவியோ முழுக்க என் மீது முழு நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் சொல்றான் என் மீது, ஏன்னா எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு எஜமானன் இருக்கிறான், என்னுடைய பாவத்தை அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக என் மீது தவக்குள் வைத்து அவன் அழைப்பதனால் 3 முறை லப்பைக் யா அபுதி, என் அடியானே, இதோ வந்து விட்டேன், இதோ ஆஜராகி விட்டேன், நீ என்னிடத்துல கேளு, உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தவக்குள் என் மீது இருக்கும் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால பாவத்தை நினைத்து அழக்கூடிய கண்களை அல்லாஹ் விரும்புகிறான், அழக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளை அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, 7 பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய அந்த அர்ஷின் நிழல் கொடுக்கக்கூடிய அந்த 7 கூட்டத்துல இவரும் ஒருவர். என்னது? தனிமையில் இறைவனை நினைத்து நம்மளுடைய பாவத்தை நினைத்து அழக்கூடிய மனிதனுக்கு 7 கூட்டத்துல இவரும் ஒருத்தர். அர்ஷுக்கு கீழே என்ன செய்ய உங்களுக்கு நிழல் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த 7 நபர்ல மற்ற நபர்களை 6 பேரை யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கஷ்டம். நீதமிகு அரசனா இருக்கட்டும், இறை வணக்கத்துல எவரோனாலதான் நம்ம வாழ முடியும், வலது கை கொடுக்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர, இப்படி எல்லாத்துலயும் விட இந்த ஒரு ஆப்ஷன், இந்த 7வது தனிமையில் அழக்கூடிய ஒரு அழுகை கொண்ட ஒரு பாவத்தை நினைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அது ஈஸி, உண்மையாகவே ஈஸி. அதுக்குன்ட்டு தனியான ஒரு ஈமான் கண்டிப்பாக வேணும். ஏன்?
நம்ம வந்து அதாவது ஒரு தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, நீங்க 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக நான் உங்களுடைய பேச்சை செவிமடுக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். சுபஹானல்லாஹ். நம்ம தனிமையில இருக்கிறதுங்கிறது கிடையாது. தனிமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இப்போ அதை நல்ல ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல நம்மளுடைய பாவத்தை நினைத்து அழணும். ஏன் தெரியுமா, மாற்று மதத்தார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அவங்களுடைய பாவத்தை கரைக்க என்னென்ன செய்வாங்க தெரியுமா, கட்டுக்கட்டா காசை கொண்டு போய் ஒரு உண்டியல்ல போட்டா பாவம் கரைஞ்சிரும், அப்படிதானே? அதே போல புனித நீராடி விட்டால் பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும். இல்ல ஒரு பாதிரியார்கிட்ட போயிட்டு நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய மறைவாக செய்த அந்த பாவத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டு அவனிடத்துல பாவத்தை சொன்னோம்னா பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். இல்ல 100 தேங்காவை அடிச்சு உடைச்சிட்டோம்னா பாவம் எல்லாம் போயிடும். மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சத்தமா கூட சொல்ல வேண்டாம். நீ தனிமையில உட்கார்ந்து சும்மா, அதாவது அதுக்குன்ட்டு ஒரு அதாவது நீ முசல்லாவில் உட்கார்ந்து ஒது செஞ்சு மேற்கு கிப்லாவை நோக்கி உட்கார்ந்து ஒன்றும் வேண்டாம், படுத்த பாயில சுபஹானல்லாஹ் நினைச்சு அப்படியே கண்களில் ஓரம் வலியக்கூடிய கண்ணீருக்கு அல்லாஹு தஆலா இடத்துல வேல்யூ உண்டு. அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பாவம் செஞ்சும் எனக்கு ஒருவேளை உணவு கொடுக்க நீ மறக்கலையே, நான் எவ்வளவு நிஅமத்தை நீ கொடுத்திருக்கிற, எவ்வளவு நான் உனக்கு அநீதி இழைச்சிருக்கேன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிருக்கேன், எத்தனை வக்த தொழுகையை நான் விட்டுருக்கிறேன், எத்தனை உறவுகளை நான் துண்டிச்சிருக்கிறேன், எவ்வளவு அநீதியை நான் வந்து செஞ்சிருக்கிறேன். மஆதல்லா. இப்ப இவ்வளவு விஷயங்களை நினைத்து அழக்கூடிய 1 நிமிட கண்ணீருக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வளவு ஒரு வெகுமதி உண்டு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப ஒரு முக்மீன் இதற்குத்தான் முதலில் அழுகுவான். 2வது நம்மளுடைய கபர் வாழ்க்கை நினைச்சு அழுது பார்க்கணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கபரையும் ஜியாரத் செய்யும் பொழுதெல்லாம், கபர்ல ஜனாசாவை அடக்கம் செய்து விட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வார்த்தையெல்லாம் உண்மைக்கே அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, தோழர்களே, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். என்ன பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் அந்த கபர் நெருக்கக்கூடிய காட்சியை பார்க்கறாங்க. அந்த கபருக்குள்ள மண்ணுக்கு கீழே அந்த 6 அடி பள்ளத்துக்குள்ள நடக்கக்கூடிய கோரமான நிகழ்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். சுபஹானல்லாஹ். சின்ன விஷயத்திற்கு அவ்வளவு வேதனையா, ஒரு புறம் பேசியதற்கு, ஒரு சிறுநீரை நல்ல முறையில் சுத்தம் செய்யாதவர்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனையா. அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அப்படித்தான் கபரில் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த அலறல் சப்தத்தை கேட்டோம்னா, கபராளிகள் அலறல் சப்தத்தை கேட்டோம்னா ஒருத்தர் கூட அடுத்த ஜனாசா விழுந்து அடக்கம் பண்ண மாட்டாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா கபருல சில தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனை வச்சிருக்கிறான். அப்ப கபரை நினைத்து அழக்கூடிய மனிதர்களாக இருக்கும். நம்முடைய மன்னரை வாழ்வை குறித்தியா அல்லாஹ், ஏன்னா ஒரு 6 அடி அந்த பள்ளத்துக்குள்ள நான் படுக்கும் பொழுது எனக்கு அந்த கபரு நெருக்குமா, இல்ல என்னை அணைத்து கொள்ளுமா, இல்ல அந்த கபரு விசாலமாக இருக்குமா, அந்த கபரு என்னை வந்து உள்வாங்கி கொள்ளுமா. ஏன்னா நம்ம தாயுடைய மடிக்கு நம்ம போறோம், ஏன்னா மண்ணு என்பது நம்மளுடைய தாய் மடிதான், அப்படிதானே? அங்கிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சோம், வெளியே வந்தோம், அங்கிலிருந்து தான் மறுபடியும் அந்த உள்ள போக போறோம், அந்த மண்ணுக்குள்ளதான் போக போறோம். அப்ப நமக்கு துணையாக எது என்ன நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கோம்? நன்மையை வச்சிருக்கோமா, குர்ஆன் திலாவத்தை வச்சிருக்கோமா, சதக்காவை வச்சிருக்கோமா, நல்ல துஆவை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோமா? அப்ப இவ்வளவு விஷயங்கள் கபருக்குள் மர்மமாக மறைந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த கபர் வாழ்க்கையை நினைத்து அழக்கூடிய கண்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். ஏன்னா காலங்கள் போக போக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். கேள்விப்படாத, அதாவது சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க இப்பதான் பைக்ல போனாங்க, ஆனா வஃபாத் ஆயிட்டாங்க. இங்கதான் இந்த ஒரு கல்யாணத்துல நல்லா தான் நேற்று தான் நான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு வஃபாத் ஆயிட்டாங்க. எத்தனை வஃபாத்துகள் நம்ம கேள்விப்படுதோம். அப்ப அந்த என்னைக்காவது ஒரு நாள் நாமும் ஒரு நாள் மரணம் என்கின்ற அந்த சுவையை சுவைக்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்னால் உள்ள வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை உயிரோடு இருக்கும் பொழுதே சிந்தனை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்ப சிந்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கண்களில் கண்ணீர் வர வேண்டும் அப்படிங்கிறது 2வது ஒரு முக்மீனுடைய 2வது அழுகையாக இருக்க வேண்டும். 3வது பாத்தீங்கன்னா மறுமையை நினைத்து அழக்கூடிய கண்கள். சுப்ஹானல்லாஹ். மறுமையில அல்லாஹு தஆலா சூரா முத்தஸிர் எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மறுமையை அப்படியே கண்ணாடி போல பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில அந்த மக்களுடைய நிலைமையை சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சொல்லுவான், 2வது ஐன்ல இருந்து ஆரம்பம், முதல் ஐன்ல இருக்கும் இருந்தாலும் 2வது ஐன்ல இருந்து ஆரம்பம். என்ன சொல்லுவான் தெரியுமா? கல்லா ஒல் கமர், அந்த கமரின், அந்த சந்திரன் மீது சத்தியமாக, விடியற் பொழுதின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக சொல்லிட்டு, இன்னஹா ல யஹ்தல் குபர், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னதா நினைச்சிட்டு இருக்கீங்க, குபர்னா பெருசு, அது இருக்கக்கூடிய நரகத்திலேயே ஆக பெரிய நரகமாம். இன்னஹா ல யஹ்தல் குபர்,
சுபஹானல்லாஹ். சொல்லிட்டு நதீரலில் பஷர், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. நதீரனா எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. என்ன ஏன் எச்சரிக்கை செய்து தெரியுமா? அது சாதாரணமா நினைக்கிறீங்க, அது அந்த நரகமாகிறது மனிதனுடைய உருவத்தை உருக்குலைக்கக்கூடியதாக, ரைட்டா, மனிதனுடைய உருவத்தை உருக்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நரகத்தை குறித்து சொல்லிட்டு மறுமையில அந்த வார்த்தையை பாருங்களேன், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா. ரஹீனானா என்ன வார்த்தை தெரியுமா? சுபஹானல்லாஹ். ரஹீனாலாம் பேரெல்லாம் வைக்க கூடாது, சரிங்களா? ரஹீனா பார்க்கும்பொழுது அழகான ஒரு பெண் பிள்ளையோட பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, பிணை பொருள். மஆதல்லா. ரஹீனா என்ன அர்த்தம்? பிணை பொருள். ஒவ்வொரு ஆத்மாவும், குல்லு நஃப்ஸ், ஒவ்வொரு ஆத்மாவும் அவன் செய்த ஒவ்வொரு செயலுக்கும், நன்மையோ தீமையோ, தீமை செய்தால் அவன் செய்த ஒவ்வொரு விளைவுக்கும் அவன்தான் பிணை பொருளாக மறுமையில் கொடுக்கப்படுவான். நாம தான் பிணை பொருள். நாம் செய்யக்கூடிய தீமைக்கு யாராவது இல்ல எனக்கு பதிலா இவங்களை வச்சுக்கோங்க, என் பிள்ளைய வச்சுக்கோங்க, மகாதலா என் சொத்து பத்தை வச்சுக்கோங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ரஹீனாவாக ஒவ்வொருவரும் பிணை பொருளாகத்தான் மறுமையில் அவன் முன்னால் நிற்க போகிறோம். இவர்களை தவிர அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுவான், இல்லா அஸ்ஹாபுல் யமீன், வலதுகரத்திற்கு வலப்புறத்தார்களை தவிர. வலப்புறத்தார்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்கள், நல்லடியார், இறை நேசர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இது எல்லாமே அஸ்ஹாபுல் யமீன். அவங்க சொல்லுவாங்களாம் சுபஹானல்லாஹ், மினல் முஜ்ரிமீன், அந்த பாவிகளை பார்த்துட்டு, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கின்ற நரக நெருப்புக்குள்ள நீங்க ஏன் வந்தீங்க, என்ன காரணம், நீங்க வந்ததுக்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொர்க்கவாசியும் முஜ்ரிமீன் பாவிகளும் பேசக்கூடிய அழகான உரையாடல் அல்லாஹ் சொல்லி காட்டுது. அதுக்கு 4 காரணங்கள் சொல்லுவாங்க அந்த முஜ்ரிமீன்கள், அந்த பாவிகள். இந்த 4 காரணங்கள் ஒருபோதும் நம்மளுடைய பட்டியலில் இடம்பெற்றவே கூடாது. மகாதல்லா. ஒண்ணு என்ன தெரியுமா? நான் தொழாமல் இருந்து விட்டோமே, அவங்க சொல்லக்கூடியது. இல்லல் சொல்லி நாங்க தொழுகையாளியா இல்லாம ஆயிட்டோமே, நாங்க தொழுகலையே, அல்லாஹுவ வணங்கலையே, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுக, அல்லாஹ் நினைப்பதற்கு எங்களுக்கு நேரம் வரலையே, எங்களுடைய விழாப்புறங்கள் குனியவில்லையே, நாங்கள் சுஜூது செய்ய மறந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தொழாத காரணங்கள் ஒன்று சொல்லுவாங்களாம். 2வது காரணம் சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு உணவளிக்காம நாங்க போயிட்டோமே. சக்கர் என்கின்ற நரகம் 7 நரகம் இருக்குது இல்லையா, நம்ம படிச்சோம் இல்லையா, அதுல ரொம்ப கொடூரமானது. அதனாலதான் எஹதல் குபர்னு முன்னையே அல்லாஹ் சொல்லிட்டான். என்னன்னா, நரகத்திலே ஆக கொடூரமான நரகம் சக்கர் என்கின்ற நரகம் தான். அதுல முதல்ல தொழுகையாளியாக இல்லாம இருந்தாங்க அப்படின்னா சக்கர் என்கின்ற நரகத்துல அவங்க நுழைவிப்பாங்க. அதே போல 2வது விஷயம் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது. 3வது விஷயம் சுபஹானல்லாஹ், அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வீணாக இந்த உலகத்தில் வீணாக கழித்து கொண்டிருப்பவர்களோடு நாங்களும் வீணடித்து கொண்டிருந்தோம். மஆதல்லா. இந்த உலகம் துனியாவில் என்ன, எதற்காக இங்க வந்தோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன, எதுவும் தெரியாமல் உண்டு உடுத்தியதும் தவிர வேற ஒன்றுமே இல்லைல்ல, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டவர்களோடு நாங்களும் வீணாக கழித்து விட்டோம். 3வது காரணம் சொல்றாங்க, அந்த சக்கர் என்கின்ற நரகத்துல அந்த முஜ்ரிமீன், அந்த பாவிகள் நுழைவிக்கக்கூடியது. 4வது ரொம்ப முக்கியமானது, ஒரு நாள் இந்த மறுமை என்கின்ற ஒரு நாள் வரும் என்பதை நாங்கள் பொய்ப்பித்து கொண்டே இருந்தோம். மஆதல்லா. நாம இப்ப பொய்ப்பிக்கல, மறுமை எல்லாரும் நம்புறோமா, எல்லாரும் ஈமான் கொள்றோம் இல்லையா? ஆனால் என்ன, மறுமை அன்னைக்கு பார்க்கலாம், நாளை என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இன்றுன்னு சொல்லலையே, இன்னைக்கு வரும்னு சொல்லலையே, இந்த அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லலையே, நாளைக்குன்னு தானே சொல்றான். இப்ப நாளைக்கு பாத்துக்கிறோம். மஆதல்லா. இதுல பொய்ப்பிக்கிறதுல இது ஒரு வகை. நாளை என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல என்னைக்கா இருந்தாலும் கியாமத்துல வரத்தான் செய்யும். என்னைக்கா இருந்தாலும் மரணம் எப்படி வருமோ அதே போல கியாமத்தினால் உண்டு. அதை பொய்ப்பித்தவர்களாக நாங்கள் இருந்ததுனால சக்கர் என்கின்ற நரகத்துக்குள்ள நாங்க போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள், அந்த முஜ்ரிமீன்கள், அந்த பாவிகள் கதறக்கூடிய கதறலை அல்லாஹு தஆலா முத்தஸிர்ல சொல்றான். இதுல அந்த வாசகத்துல அடுத்ததை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இவ்வளவு நசீகத்தை நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், இவ்வளவு நசீகத் பண்றேன் இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, தனித்தனியா எனக்கு சுகுஃபுல எழுதி கொடுன்னு கேட்கறாங்களோ. உங்களுக்கு புரியுதா? தனித்தனியா சுகுஃபுகள்ல எழுதி கொடுன்னு என்கிட்ட கேட்கறாங்களோ. மறுமை இது இப்படிதான் இருக்கும், இதுதான் நடக்கும், நரகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் முடியாது. கல்லா, அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. இன்னஹா ததுக்கிரா, நீ நல்ல முறையில ததுக்கிறா, நீ உபதேசம் பெற்றிருக்கோம், அவ்வளவுதான், என்னால சொல்ல முடியாது, அவ்வளவுதான், உபதேசம் பெற்றிருக்கோம். இல்ல அப்படின்னா அது உன்னுடைய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா மறுமையை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப மறுமையை குறித்து நினைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும் என்பது அந்த முக்மீனுடைய 3வது அழுகையாக இருக்கிறது. அதே போல 4வது அழுகை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை நினைத்த அச்சத்தால் அழக்கூடிய கண்கள்.
சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய அச்சமா? ஏன் அல்லாஹ் நினைச்சு நம்ம அச்சப்படணும்? அவ்வளோ பெரிய பயங்கரமாவா இருப்பான், அவ்வளோ நம்மளை வந்து ரொம்ப வேதனைப்படுத்திடுவானோ அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய அச்சம் என்றால் நமக்கு கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறோம்ல, நமக்கு கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாம இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹுடைய அச்சம் வரணும். சுபஹானல்லாஹ். எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் கொடுக்குறான், எண்ணி முடிக்க முடியுமா? உடலிலிருந்து, நம்மளுடைய குடும்பத்தார்களிலிருந்து, நம்மளுடைய பிள்ளைகளிலிருந்து, நாம் வசிக்கக்கூடிய வீடிலிருந்து, நாட்டிலிருந்து, நாடு சுபஹானல்லாஹ் எவ்வளவு நிம்மதியா நம்ம இபாதத் செய்யறோம், எவ்வளவு இறைவனை வணங்குறோம், சுதந்திரமா எவ்வளவு இருக்கிறோம் சுபஹானல்லாஹ். ஆனா மற்ற நாடுகள், மற்ற முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மக்கள் அறவயிற்று உணவுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பெருநாள் அந்த இஃப்தாருடைய பாத்தீங்களா, விருந்த பாத்தீங்களா, இடிபாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு நடுவில் அவர்களுடைய இஃப்தார் நிகழ்வு. சுபஹானல்லாஹ். எவ்வளவு தொழுகை இப்ப தராவி தொழுகையை பாருங்களேன், நல்ல லைட் இல்ல, ஒண்ணு இல்ல, அதிலே கூட யா அல்லாஹ் நீ எவ்வளவு இடர்பாட்டுக்குள் எங்களை வைத்திருந்தாலும் எங்களுடைய ஈமான் உறுதியா இருக்குது, ஈமான் உறுதி. சுபஹானல்லாஹ். அப்ப நாம் அவர்களுக்கு அப்ப எவ்வளவு நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளுடைய இஃப்தார் நிகழ்வை பாருங்க, தராவிகை தொழக்கூடிய தொழுகையை பாருங்க, எவ்வளவு ராகத்தா நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு நன்றி கட்டவர்களாக நாங்க இருக்கின்றோமே என்று அல்லாஹுடைய அச்சத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போலத்தான் இது 4வது அழுகை. 5வது அழுகை ரொம்ப முக்கியமானது, குர்ஆன் திலாவத் ஓதும் போது வரக்கூடிய அழுகை. இது என்ன தெரியுமா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சுன்னத்தான அழுகை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சுன்னத்தான அழுகை. குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்ய வந்து நிறைய அழுதுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு சஹாபி ஓதிக்கொண்டிருப்பார். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அந்த வசனங்கள், திருவசனம், நபியே நீங்கள் மறுமையில் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சாட்சியாளர்களாக கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க? அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மனிதர், அந்த சஹாபி ஓதிக்கொண்டு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபி என்ன செய்வாங்க? இடுப்பு என்ன செய்வாங்களாம், இப்படி குத்தி விடுவாங்க. என்ன நடக்குது நீ பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிமிந்து பார்த்தா அல்லாஹுடைய தூதர் அப்படி அழுகுவாங்களாம். என்ன அர்த்தம்? நீங்க சொல்லக்கூடிய சாட்சியை கொண்டுதான் நான் மறுமையில உங்களுடைய உம்மத் யாரு சொர்க்கவாசி யாரு நரகவாசி நான் என்ன செய்வேன், முடிவு பண்ணுவேன். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய உம்மத் நமக்கு பின்னாடி எப்படி இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை தேடக்கூடிய ஒரு அமலை செய்ய போகுதா, இல்ல நரகத்துல அதுக்கெல்லாம் நான் எப்படி சிபாரிசை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியாளராக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் நினைத்து அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். சஹாபாக்களுடைய அழுகை, அதுலயும் அபூபக்கர் ரதி அவங்க என்ன செய்வாங்களா, குர்ஆன் ஓதும் பொழுது ஃபர்ஸ்ட் எல்லாம் பொது இடத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்துல பொது இடத்துல உட்கார்ந்து ஓதுவாங்களாம். அவருடைய தொழுகையும் அழுகையையும் பார்த்து அந்த காஃபிர்கள், அந்த மக்கத்து காஃபிர்கள் சுத்தி வருவாங்களாம். பெண்கள், சிறுவர்கள் சுத்தி வந்து மனமாற்றம் ஏற்படக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுவாங்க இந்த அபூபக்கர் அலி. இதை பார்த்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க இருக்கவே கூடாதுன்னு என்ன செய்யணும், போகும், இல்லைன்னா நீ தொழக்கூடாது, அழக்கூடாது. ஏன் குர்ஆன் ஓதும்போது நீ அழுகிற, ஏன் அழுகிற, நீ தொழுகும் பொழுது ஏன் அழுகிற, உன்னை பார்த்து எங்களுடைய குடும்பத்துல குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்ல ஊரை விட்டு அபிசீனியா, அப்பதான் புதுசா எல்லாம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. அப்ப அபூபக்கர் அலி என்ன செய்யறாங்க, என்ன தொழவும் விட மாட்டுக்காங்க, அளவும் விட மாட்டுக்காங்க, நான் என்ன செய்யறேன், ஹிஜ்ரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிசீனியாவுக்கு புறப்படும் பொழுதுதான் ஒரு இடம் வருது. அந்த இடத்துலதான் ஒரு மனிதர் இப்னு தல்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் என்ன செய்வாங்க, என்ன அபூபக்கர் எங்க போறீங்க, இல்ல என்ன வந்து இப்படி எல்லாம் சுதந்திரமா இருக்க விட மாட்டேங்க, இபாதத் செய்ய விட மாட்டேங்காங்க. அப்படியா, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க நல்ல முறையில செய்யுங்க, ஆனா என்னன்னா நீங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும், பொது இடத்துல நீங்க செய்யாதீங்க, குர்ஆன் ஓதாதீங்க, தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பொறுப்பேற்று என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அபிசீனியாவுக்கு போகல. அவங்க வந்து ஹிஜ்ரத் செஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோட மதீனாவுக்கு தான். முதல்ல போகிறதுக்கு எதுக்காக போறாங்க அப்படின்னு மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வந்து சுதந்திரமா இருக்க விடலன்னு போறாங்க. இவர் போனதுக்கு ஒரே காரணம், குர்ஆன் திலாவத்தை நல்ல முறையில் என்னை ஓத விடலை, என்னை வந்து ஓதும் பொழுது என்னை அதை நினைத்து உணர்ந்து அழுக விடலை அப்படின்னு சொல்றதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போயிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சார், கூட்டிட்டு வந்தா குர்ஆன் வீட்டுக்குள்ளேயே ஓதுறார். அவர் நினைக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியில பொது இடத்துல தானே ஓதக்கூடாது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தொழுகு மடத்தை ஏற்படுத்த, ஒரு மாடம், ஒரு ஒரு திண்டு மாதிரி, ஒரு திண்ணை மாதிரி ஏற்பாடு செஞ்சு அங்க உட்கார்ந்து ஓதுனா என்ன, யார் நம்ம என்ன செஞ்சிட போறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்யறாரு, ஓதாம.
ஓத ஆரம்பிச்சா மறுபடியும் எல்லாரும் சுத்தி வர அது ஒரு குழப்பம் ஏற்பட மறுபடியும் அந்த காஃபர்கள் என்ன செய்யறாங்க, அந்த இப்னு தயகினா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. நீங்க தானே பொறுப்பேற்றீங்க, இந்த அபூபக்கர் சொல்றபடி கேட்கறதே கிடையாது. ஒண்ணு அவர் குர்ஆன் ஓத விட எப்போ எவ்வளவு வேணாலும் தொழட்டும், அவர் குர்ஆன் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முறையீடு செய்ய இப்னு தயகினா வந்து சொல்றாரு, என்ன அபூபக்கர் இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன்ல, இப்படி எல்லாம் செய்யலாமா, உங்களுடைய பொறுப்பே எனக்கு வேண்டாம். அவங்க சொல்ற உங்களுடைய பொறுப்பே எனக்கு வேண்டாம், நல்ல முறையை சுதந்திரமா என்னை வந்து ஓத விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அழுகை தொழும் பொழுதும் சரி, குர்ஆன் ஓதும் பொழுதும் இருந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்ல, கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய இறுதி தருணத்தை யோசிச்சு பாருங்க. தொழுக அவங்களுடைய மெஹராப்ல நிக்கிறதுக்கு பயப்பட்டாங்க. ஆயிஷா அதுக்கு தான் சொன்னாங்க, என்னுடைய தந்தை இலகிய மனம் கொண்டவங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, தொழுக வைக்க முடியாது, அவங்களுக்கு அழுகதா வரும் அப்படின்னு சொன்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூசுஃபை வழிகெடுத்த பெண்களை போல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு வீரமிக்க மனிதர், மெஹராப்ல நின்று தொழ ஆரம்பிச்சா அவர்களுடைய அழுகை சப்தம் கடைசி சுஃப் வரைக்கும் கேட்குமா. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ர்ல சூரா யூசுஃப் எடுத்து ஓதுவாங்களாம், ஓதுனா அவ்வளவு அழுகை கடைசி சுஃப் வரைக்கும் கேட்குமா. சுப்ஹானல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்களுடைய குர்ஆன் திலாவத் அழுகையோடு தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு தர்ஜுமாக்கள் தெரியல, அதனுடைய அர்த்தங்கள் புரியல, அதனால தான் சேர்ந்தே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம தர்ஜுமாக்கள் எடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சரி அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் தர்ஜுமாக்கள் எடுத்து படிச்சு பார்க்கணும். சில வேர்டுகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், நார், ஜஹன்னம், ஜன்னா, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய இடங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த சில புரிதல்களோடுனால இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் திலாவத் ஓதும் பொழுது அழுகையோடு ஓதுவது சுன்னத்தான ஒரு அழுகை, ஒரு முக்மீனுடைய 5வது அழுகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த அழுகையை நல்ல முறையில் அந்த கண்களில் வரக்கூடிய அந்த கண்ணீரை இறைவனுக்கு பிடித்தமான இந்த 5 விஷயங்களை கொண்டு நாம் அழுதோமையானால் அல்லாஹ் தஆலா அந்த கண்ணீரை நரக நெருப்பை அணைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெகுமதியை பெற்ற ஒரு உறுதியான ஒரு கண்ணீராக இன்ஷா அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். அது மட்டுமல்ல, அந்த மீசான் தராசை நிரப்பக்கூடிய கணக்கக்கூடிய ஒரு பொருட்களில் நாம் விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் அது ஒரு மதிப்புக்குரியது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய அழுகையை, நம்மளுடைய கண்ணீரை, அவனுடைய அச்சத்தை நினைத்து, மறுமையை குறித்து, கபருடைய வாழ்க்கையை குறித்து, குர்ஆன் திலாவத்தை ஓதுவதை குறித்து, முக்கியமாக நம்மளுடைய பாவங்களை நினைத்து அழக்கூடிய கண்களாகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய முக்மீன்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.